பொதுவாக கேன்சர்னாலே எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும். நிறைய கேன்சர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு காலத்தில் பிரஸ்ட் கேன்சர்லாம் பார்த்துருப்பீங்க. மார்பை வெட்டி எடுக்கணும், மார்பை வெட்டி எடுத்தால் தான் வியாதி சரியாகும். ஆனால் அதெல்லாம் மாறிடுச்சு. இப்போ வி டோன்ட் நோ, நம்ம இப்போலாம் மார்பை ஃபுல்லாக எடுக்கிறதே கிடையாது. 10ல் 8 பேருக்கு வி டோன்ட் ரிமூவ் த பிரஸ்ட் அட் ஆல். கட்டியை மட்டும்தான் எடுக்கிறோம். கட்டியை மட்டும் எடுத்துகிட்டு திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு கீமோவோ மாத்திரையோ ரேடியேஷனோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு வந்து மார்பை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா லேடிஸை பொறுத்த வரைக்கும் மார்புன்றது ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு. என்னதான் இருந்தாலும் அதை ஆஃப்டர் அ பாயிண்ட் அவங்களுக்கு வந்து அது சைக்கலாஜிக்கலாக ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் இது ஒரு பக்கம். நான் எப்பவுமே சொல்லுவேன், எவ்வளவோ அட்வான்ஸ்ட் ஆனால் கூட வராமல் தடுத்துட்டா எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ தட் இஸ் வேர் வி நீட். நம்ம வந்து நம்மளுடைய கான்செப்ட், நம்மளுடைய ஃபோக்கஸ் எப்பயுமே வராமல் தடுக்கிறதெல்லாம் இருக்கணும். அதை மிஸ் பண்ணி போயிடக்கூடாது. நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், நாங்கள் சிஎம்சியில் வந்து தோ வி வர் டூ அட்வான்ஸ்ட் இன் எனி கேர். நாங்கள் வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்கும், எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கும் வெள்ளூரில். ஆனால் கம்யூனிட்டி ஹெல்த்ன்ற கான்செப்ட் வந்து இன்னைக்கு வரைக்கும் அங்கே அலைவாக இருக்குது. அதை வந்து தே ஹவ் நாட் ஃபர்காட்டன் த ரூட்ஸ். ஏன்னா ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ வராமல் தடுக்கிறது வந்து எவ்வளோ செலவு மிச்சம், சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் மிச்சம், அலைச்சல் மிச்சம், வேலை இல்லாமல் எவ்வளோ நாள் கூட ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்களுக்கும் வேலை போச்சு, எல்லாமே நம்ம தடுத்துடலாம். ஸோ ப்ரிவென்ஷனுக்குன்றதுக்கு என்னென்ன பண்ணணும், சிவராமன் சார் அடுத்து அழகாக பேசுவாங்க அதில். பட் நான் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஸ்ட்ரெஸ், வேணி மேடம் சொன்னாங்க, ஸ்ட்ரெஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் மென்டல் ஹெல்த். ஸ்ட்ரெஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் கேன்சர் ஆல்சோ. கேன்சர் வர்றதுக்கு 40% காரணம் ஸ்ட்ரெஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஸோ நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டோம்னா எவ்வளவோ கேன்சர்ஸ் தடுத்துடலாம். அதில் நான் ஒரு முக்கியமான ஒரு மூவி சொல்வேன் நான். அந்த மூவி பேர் 303, ஒரு நெதர்லாண்ட்ஸ் டச் மூவி. அதில் ஒரு 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 கப்பல் பேசிக்குவாங்க. அவங்க பேசுகிறது ஃபுல்லாகவே சோஷியலிஸ்ட் அந்த ஆங்கிளில் தான் இருக்கும். ஸோ அதில் பேசும்போது ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கும். எல்லா இதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்பரேட்ஸ்லேயுமே ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்க விட மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்தாங்கன்னா ஒரு டிவி போதும், ஒரு டைனிங் டேபிள் போதும், ஒரு சோஃபா செட் போதும், எல்லாமே ஒன்று போதும். ஆனால் ஒரு குடும்பத்தையும் பிரிச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு டிவி, ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு இது எல்லாமே தனித்தனியாக தேவை. அந்த குடும்பத்தையும் நீங்கள் ஹஸ்பண்ட் பிரித்து டைவர்ஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆளுக்கு ஒன்று தேவை. திஸ் இஸ் வாட் எவ்ரி சீரியல் டஸ், விச் ஐ எம் டோட்டலி அகேன்ஸ்ட். இதை வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தை பிரிக்கிறது வந்து நம்மளுக்கு தான் கெடுதல், அவங்களுக்கு நல்லது. பட் நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு அதுக்குரிய மெச்சூரிட்டி தேவை. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சே நம்ம அந்த வலைக்குள்ளே போய் விழுறோம். ஸோ நம்ம ஃப்யூச்சரில் அட்லீஸ்ட் ஸ்டாப் சீயிங் பேட் சீரியல்ஸ். சிலது நல்ல விஷயங்கள் இருக்குது, அது எடுத்துக்கோங்க. பட் முக்கால்வாசி கெட்டதை அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் தவிர்த்தலாம். ஏன்னா ஜாயின்ட் ஃபேமிலினா ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம், நீங்கள் பேசிக்கலாம், உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அந்த ஸ்ட்ரெஸ் அங்கேயோடு போயிடும். தனியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ண ஆளே இருக்காது. நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் பார்க்குறதுக்கு ஆளே இருக்காது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் இன் த ஃபியூச்சர் லைஃப். சர்வன் சார் பேசும்போது சொன்னாங்க அந்த அடைப்பான்கள் பற்றி, அந்த ஸ்ஃபிங்டர்ஸ் பற்றி. முக்கியமாக அந்த ஈசோஃபேகோ கேஸ்ட்ரிக் ஜங்ஷன் சொல்லுவோம். நம்ம உணவு குழாயும் வயிறும் சேர்ற இடம், அங்கே ஒரு அடைப்பான் இருக்குது, ஒரு ஸ்ஃபிங்டர் இருக்குது. நம்முடைய ஆசிட் வந்து மேலே வராமல் தடுக்கிறது. ஆனால் அது எப்போ நல்லா வேலை செய்யும், சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் கழிச்சு போய் படுத்தா வேலை செய்யும். நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் இருக்க தொல்லை தாங்க முடியாமல் 10 மணிக்கு மேலே வீட்டுக்கே வரது. வீட்டுக்கு போனால் பிரச்சனை 10:30 மணி 11 மணிக்கு வீட்டுக்கு போவோம். போய் நல்லா சாப்பிட்டுட்டு போய் தூங்கிடும். அப்போ என்ன ஆகும், ஸ்ஃபிங்டர், ஏன்னா ஸ்டமக் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஸ்ஃபிங்டர் விரியும். அப்போ ஆசிட் மேலே வரும். அந்த ஆசிட் மேலே வந்ததுன்னா என்ன, அது ரிஃப்ளெக்ஸ் ஈசோஃபேஜைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆரம்பத்தில் ஒன்றும் பெருசாக தொந்தரவு இருக்காது, ஆனால் அது கொஞ்ச நாள் கழித்து கேன்சராக மாறும். தட் இஸ் கால்ட் பேரட்ஸ் ஈசோஃபேகஸ். உணவு குழாயில் கேன்சர் வரும். ஸோ சாப்பிட்ட உடனே படுக்கிறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே சாப்பிட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆகுது நம்ம உட்காந்துருக்கணும். அதுக்கப்புறம் படுக்கிறது வந்து எப்பயுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். தூக்கத்தை பற்றி வேணி மேடம் நல்லா பேசினாங்க. யாராலையும் அந்த அளவுக்கு தூங்க முடியாது 8 மணி நேரம்லாம். பட் அட்லீஸ்ட் ஸ்லீப் 6 hours a day. நைட்டு மத்தியானம் ஒரு 1/2 hour பவர் நேப் எடுத்துக்கோங்க. அது வந்து இட் வில் ஹெல்ப் யூ ரெடியூஸ் யுவர் நைட் ஸ்லீப். ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் ஃப்யூச்சரில் செய்யணும். புகையிலை, நான் போகிற இடம்லாம் நான் பேசி கெட்ட பேர் வாங்குறது அது ஒன்று தான். ஏன்னா ஐ எம் டோட்டலி அகெயின்ஸ்ட் ஸ்மோக், புகையிலை ஆஃப் எனி ஃபார்ம். எங்கள் கான்ஃபரன்சஸ்லேயே நாங்கள் வந்து சண்டை போடுவாங்க, அது வேணும் இது வேணும்னு. முடியவே முடியாது. நோ ஆல்கஹால், நத்திங். அது
அது ஆல்கஹால் நிறைய பேர் சொல்லுவாங்க குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு கார்டியாலஜிஸ்ட்லாம். நம்ப மாட்டீங்க, 2 ounce அவன் பண்ணது ஒயினில், ஃபாரினில் அவன் பண்ண ஸ்டடியில். ஆனால் நம்ம சாப்பிட்றது 2 ounce கட்டுப்படி ஆகாது. நம்ம சாப்பிட்ற அளவுக்கு லிவர் போயிடும். அண்ட் வி ஹவ் ஃபவுண்ட் தட் லிவரில் இந்த மாதிரி வர ஃபேட்டி லிவர்னால லிவர்லேயும் கேன்சர் வருது. இன்னைக்கு கூட காரில் சிவராமன் பேசிட்டு இருந்தேன் நான். ஃபேட்டி லிவர் இஸ் ஒன் ரீசன் ஃபார் லிவர் கேன்சர். ஏன் நம்ம அதை வர விடணும்? லிவர் கேன்சர் வந்து அதுக்கு ஒரு லிவருக்கு சர்ஜரி பண்ணி அப்புறம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி தேவையில்லாத வெட்டி வேலை. அதுக்கு அவாய்ட் ஃபேட்டி லிவர் அட் எனி காஸ்ட். நீங்கள் நம்ம அது ஒன்றும் இல்லை டாக்டர் ஃபேட்டி லிவர் தான் சொல்கிறாங்கன்ற கான்செப்ட்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் பழைய காலம். இப்போ வந்து ஃபேட்டி லிவர்னால கேன்சர் வரலாம் லிவரில். அதனால் தட் இஸ் கால்ட் நான் ஆல்கஹாலிக் ஸ்டேட்டோஹெப்படைட்டிஸ் நாஷ்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் ஒன் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் லிவர் கேன்சர். ஸோ ஃபேட்டி லிவரை அவாய்ட் பண்ணுங்கள். ஃபேட்டி லிவரை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். டயபெட்டாலஜிஸ்ட் வந்து நீங்கள் சிவராமன் சார் கேட்டிங்கன்னா அவர் அழகாக சொல்லுவார், ஒன்றுமே செய்ய வேணாம், கார்போஹைட்ரேட்ஸை குறைங்க, நிறைய காய்கறி சாப்பிடுங்க, அதுவும் நார்ச்சத்துள்ள காய்கறி. நான் எப்பயுமே சொல்வேன், மத்தியானம் லஞ்சுக்கு 3 கூட்டு தேவை. ஒரு கூட்டு வந்து பாகக்காய், அவரைக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய். இன்னொரு கூட்டு வாழைத்தண்டு, பாசிப்பருப்பு. 3வது வெள்ளரி பிஞ்சு, தயிர். இந்த 3 தான் உங்கள் சாப்பாடே. இதை நம்ம லஞ்சுக்கு சாப்பிட்டோன்னா ரைஸை அவாய்ட் பண்ணலாம். ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சோண்டு ரைஸ், தயிர் ஊற்றியோ குழம்பு ஊற்றியோ சாப்பிட்டுக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் ஹெவியாக இருக்கலாம், நீங்கள் 2 இட்லி 3 இட்லி கூட சாப்பிடுங்க. ஆனால் நைட்டு சாப்பாட்டில் ரைஸை குறைச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு அரிசி, கோதுமை, கேப்பை, கம்பு எல்லாத்துலேயுமே ஒரே அளவு தான் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் ரொட்டியாக சாப்பிட்டீங்கன்னா அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மி. அது வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இதை கூட்டாது, சுகர் லெவலில் கூட்டாது, ஃபேட்டாக போய் டெபாசிட் ஆகாது. நீங்கள் கொழுப்பு சாப்பிட்றது போய் கொழுதாக போய் செட்டில் ஆகிறது இல்லை, நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்ஸ் தான் போய் ஃபேட்டாக செட்டில் ஆகுது. ஸோ கார்போஹைட்ரேட்ஸை குறைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாலியோ டயட் வெரி டிஃபிகல்ட் டு ஃபாலோ. நான் வந்து அதை ஐ டோன்ட் அட்வைஸ் இட் ஃபார் காமன் பாப்புலேஷன். முடிஞ்ச அளவுக்கு அந்த LCHF அப்படின்னு சொல்கிறது வந்து லோ கார்ப் ஹை ஃபைபர் டயட். ஸோ நிறைய நார் சத்துள்ள காய்கறிகள் சாப்பிடுங்க, கார்போஹைட்ரேட்ஸை குறைங்க, ஆட்டோமேட்டிக்காக ஃபேட்டி லிவர் வராது. அதே மாதிரி சாப்பாட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்ல பொருட்களை சேர்க்க பாருங்கள். உங்களுக்கு ஜெனுவனாக தெரிஞ்சு வாங்குகிற மஞ்சள், பெப்பர் அண்ட் மஞ்சள் ஒண்டர்ஃபுல் காம்பினேஷன். அந்த காலத்தில் எதுக்கு நம்மளுக்கு மஞ்சள் பால் கொடுத்தாங்க? சளி பிடிச்சா? ஒன்றுமே கிடையாது. பெப்பர் வந்து அந்த இடத்த சூடாக்குனா என்ன ஆகும்? ரத்த ஓட்டம் நல்லா வரும். ரத்த ஓட்டம் நல்லா வந்துச்சுன்னா வெள்ளை அணுக்கள் நிறையா வரும். வெள்ளை அணுக்கள் நல்லா வந்துச்சுன்னா அந்த வைரஸ் செத்து போயிடும். அவ்வளோதான். ஏன்னா முக்கால்வாசி இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்து வைரஸ் தான். அது வந்து தானாகவே 3 நாள் 4 நாள் சரியாயிடும். அந்த 3 நாள் 4 நாளைக்கு தொண்டை வலி இல்லாமல் சீக்கிரம் சரியாகிறதுக்கு தான் அந்த மஞ்சப்பால். மஞ்சள் இஸ் அன் ஆன்டிசெப்டிக். லோக்கலாக அங்கே வந்து ஆன்டிசெப்டிக் வேலை செய்ய அந்த வைரஸ் அழிக்கும். ஸோ பெப்பர் அண்ட் மஞ்சள் இஸ் அ ஒண்டர்ஃபுல் காம்பினேஷன். கருஞ்சீரகம் வந்து நிறைய ஸ்டடிஸ் இப்போ வந்துட்டு இருக்கு. கருஞ்சீரகத்தில் வந்து உள்ளே இருக்கிற பொருள் பேர் தைமோக்வினோன். நானே வந்து ஒரு ஆக்சிடென்ட்டில் தான் அதை கண்டுபிடிச்சேன் ஒரு 15 years பேக். பிரஸ்ட் கேன்சர் பார்த்தீங்கன்னா நிறைய நான் 3 இடத்துல ஒர்க் பண்ணுறதுனால ஒரு நாளைக்கு எப்படி 300 கேன்சர் பேஷண்ட்ஸ் பார்ப்பேன். ஸோ அதனால பட் நிறைய ஃபெயிலியர்ஸ் ஒரு இடம் நிறைய இடத்துல ட்ரீட் பண்ணி ரெக்கரன்ஸோட வர பார்க்க அப்போ ட்ரிபிள் நெகட்டிவ்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து நான் 2006-07 தான் முதல்ல கண்டுபிடிச்சோம். அந்த பிரஸ்ட் கேன்சர் 3ஆக பிரிப்போம், ER, PR, HER2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ER, PR, HER2ல 3ல் ஏதாவது ஒன்று பாசிட்டிவாக இருந்தால் அதுக்குரிய மருந்து இருக்குது. ஆனால் 3மே நெகட்டிவாக இருந்தால் அதுக்கு டார்கெட்டே கிடையாது. அப்படி ஏன்னா 10ல் 3 பேர், தட் இஸ் 25 to 30% ஆஃப் கேன்சர்ஸ் விசி. இப்போ நம்ம கேட்க கம்மியாக தெரியும், ஆனால் 1 லட்சம் பேர் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 25,000 பேர் அதில் இருப்பாங்க, அந்த கேட்டகரியில் இருப்பாங்க. அப்போ ஹியூஜ் நம்பர் ஆஃப் ட்ரிபிள் நெகட்டிவ் நம்ம இங்கே பார்க்குறோம். ஃபாரினில் வந்து அவன் 18% தான் அவங்களோட டேட்டா, நம்ம ஊரில் 25-30% இருக்குது. அப்போ ஃபெயிலியர், ருட்டீன் கீமோ கொடுத்தா 6 மாதத்தில் திரும்ப வரும், 1 வருஷத்தில் they will die because of disease. அப்போ அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் we found out இந்த சிஸ்பிளாட்டின் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து வந்து பழைய காலத்து மருந்து வந்து அந்த ட்ரிபிள் நெகட்டிவ்க்கு நல்லா கேட்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். முதல்ல எதிர்ப்பு நிறையா இருந்துச்சு. ஏன் இதை யூஸ் பண்ணுறீங்க, இதுக்கு இது வந்து நாட் அப்ரூவ்ட். எங்களுக்கு அப்ரூவல் பற்றிலாம் கவலை கிடையாது, எங்களுக்கு தேவை பேஷண்ட்ஸ் நல்லா ஆகணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கழித்து அதே ட்ரக் அவன் அப்ரூவ் பண்ணுறான் யூஎஸில். ஏன்னா அவனுக்கு இப்போ தான் டேட்டா போகுது. நாங்கள் எப்போ பண்ணிட்டோம்? 15 years பேக் we done that. அதே டைமில் தான் we were trying to see வேறு என்னென்ன மருந்து இதுக்கு ட்ரிபிள் நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் தைமோக்வினோன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தைமோக்வினோன் என்னென்னா கருஞ்சீரகத்தோடைய எக்ஸ்ட்ராக்ட். அது கருஞ்சீரகத்தோடைய பொட்டானிக்கல் நேம் வந்து நிகலா சட்டிவா. ஸோ அந்த தைமோக்வினோன் வந்து இஃப் தட் கேன் பி யூஸ், நம்ம நேச்சுரலாகவே யூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து பிரஸ்ட் கேன்சரை, நம்ம ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சரை நம்ம எய்தர் தடுக்கலாம், இல்லை வந்தவங்களுக்கு அது இன்னும் நல்லா வேலை செய்யும். ஸோ அதனால தான் கருஞ்சீரகம் வந்து வி யூஸ் டு ஆஸ்க் பேஷண்ட்ஸ் டு டேக். இப்போ எங்களோட அடுத்த லெவல் எப்படி போயிட்டுருக்கோன்னா இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கருஞ்சீரகம், மஞ்சள், பெப்பர்,
நம்ம கிரேப்ஸ் சீட் ரெஸ்வெரட்ரால் அப்படின்னு சொல்கிறது. கிரேப் சீட் வந்து இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆன்டி கேன்சர். அதில் வந்து இட் இஸ் ஆல்சோ எஃபெக்டிவ் ஃபார் டயபெட்டிக் நியூரோபதி. இப்போ சுகர் இருந்து நரம்பு பாதிக்கிறவங்களுக்கு அந்த கிரேப் சீட் வந்து அவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியம், ரெஸ்வெரட்ரால். ஸோ அது எல்லாத்தையுமே சேர்ந்து நாங்கள் ஒரு கேப்சூலாக கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். இது எதுக்கு பண்ணுறோன்னா, சும்மா சாப்பிட சொன்னோன்னா அதோட அளவு தெரியாது. ஸோ அப்போ நம்ம ஒரு கேப்சூலாக கொடுத்தோம்னா இத்தனை மில்லிகிராம் இவ்வளோ சாப்பிட்டா இவ்வளோ பேருக்கு நல்லா ஆகுதுன்றதை கண்டுபிடிக்கலாம் ரிசர்ச் பண்ணும்போது. ஸோ அதுக்காக நாங்கள் அதை கொண்டு வரோம். ஸோ அந்த கருஞ்சீரகம்ன்றது வந்து நீங்கள் எத்தனை பேர் இங்கே நீங்கள் குரான் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஹதீஸில் என்ன போட்டிருக்குன்னா, தட் வாஸ் லைக் 2000 வருஷத்துக்கு முன்னாடி மரணத்தை தவிர எதையும் சரி பண்ணக்கூடிய வல்லமை வந்து கருஞ்சீரகத்துக்கு இருக்குன்னு அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க. ஸோ கருஞ்சீரகம் வாஸ் யூஸ் ஃபார் சென்ச்சுரிஸ் ஆர் மேபி ஈவன் மோர். ஸோ அதனால் கருஞ்சீரகம் வந்து என்ன, நம்மளுக்கு இப்போ தான் அதோட அவேர்னஸ் வந்திருக்கு. ஸோ அது வி ஷுட் ட்ரை டு யூஸ். நம்மளுடைய சாப்பாட்டில் அதை அப்பப்போ சாப்பிட்டுக்கிறதுக்கு நம்ம செய்யணும். அது வந்து சும்மா ஈஸியாக கொதிக்க வச்சு குடிச்சிடலாம். அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மிடில் ஈஸ்டில் அவங்க ரொட்டி செய்யும் போது அதில் தூவுறாங்க, நம்ம எள்ளு தூவுற மாதிரி அவங்க அதில் கருஞ்சீரகத்தை தூவிடுறாங்க. ஸோ அப்படி சாப்பிடலாம். ஸோ நம்ம டயட்டில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக இருக்கணும், ஃபைபர் கூட இருக்கணும், தேவையான தாது பொருட்கள் நிறையா இருக்கணும். எஸ்பெஷலி பெப்பர், மஞ்சள், கருஞ்சீரகம், கிரேப்ஸ் விதையோடு சாப்பிட்றது எப்பயுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தக்காளி வந்து மென்னுக்கு ரொம்ப முக்கியம். ஆம்பளைங்களுக்கு வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் வந்து தக்காளியில் இருக்கிற லைகோபீன் வந்து கேன் ப்ரிவெண்ட். ஸோ 2 தக்காளி எஸ்பெஷலி தோலோடு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஊரில் வரது வந்து கொஞ்சம் வேக்ஸ் கோட் பண்ணி வருது, கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அப்படி இருக்கும்போது அதை கொதிக்க வச்சா வேக்ஸ் உருகிரும். ஸோ கொதிக்க வச்சு கூட நீங்கள் அந்த தோலோடு சாப்பிட்லாம். ஸோ அந்த காலத்தில் நாங்களாம் வந்து தக்காளி, வெண்டைக்காயெல்லாம் சும்மா அப்படியே பச்சையாக சாப்பிட்ற ஆட்கள். ஸோ இப்போ வந்து அதை வந்து தேட வேண்டியிருக்கு. பட் இப்போ பச்சையாக சாப்பிட்றதுக்கு நம்மளே வளர்த்தா தான் உண்டு. ஸோ நீங்கள் இதில் மார்க்கெட்டில் கிடச்சிச்சின்னா பைட், அதை கொதிக்க வச்சு நீங்கள் தக்காளி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வேறு ஏதாவது தடுப்பூசி இருக்கா கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு? ஸோ அதுவும் முக்கியம். ஸோ 2 தடுப்பூசிகள் ஆல்ரெடி அப்ரூவ்டு. ஒன்று வந்து பெண்களுக்கு வரக்கூடிய கர்ப்பப்பை வாய் கேன்சர், சர்வைக்கல் கேன்சர்னு சொல்லுவோம், அதுக்கு தடுப்பூசி வந்துருச்சு. 9 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும் போடலாம். அந்த 9 வயசுலேருந்து நான் பொதுவாக சொல்கிறேன், 10th படிக்கும் போது போட சொல்லிவிடுவேன். அந்த 15 இயர்ஸ் பிஃபோர் மேரேஜ் போட்டாங்கன்னா பெனிஃபிட் நிறையா இருக்கும். ஸோ 3 டோஸ் தான். இன்றைக்கி ஒன்று போட்டாங்கன்னா 1 மாதம் கழிச்சு ஒன்று, 6வது மாதம் ஒன்று. ஸோ 3 டோஸ் போட்டோன்னா 90 to 95% அந்த சர்வைக்கல் கேன்சர், அதுதான் 10ல் 5 பேருக்கு இந்தியாவில் வந்து சர்வைக்கல் கேன்சர் தான் லேடிஸ்க்கு. ஸோ அதை we can prevent by 90 to 95%. அதே மாதிரி ஆஸ்பிரின் மாத்திரை. ஆஸ்பிரின் பொதுவாக நம்ம வந்து ஹார்ட்டுக்கு சாப்பிட்றது, ஸ்ட்ரோக்கு வராமல், ஒரு செகண்டரி ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். ஏற்கனவே ஸ்ட்ரோக் வந்தவங்க திரும்ப வராமல், இல்லைனா ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சாப்பிட்றது. தட் கேன் ஆல்சோ ப்ரிவெண்ட் கோலன் கேன்சர், குடலில் வர கேன்சரை வந்து ஆஸ்பிரின் தடுக்கக்கூடியது. அதில் COX-2 அப்படின்னு சொல்லி ஒரு சப்ரஸார் இருக்குது. அதை வந்து அது ஆஸ்பிரின் வந்து வேலை செய்யும். ஸோ ஆஸ்பிரின் சாப்பிடலாம். அடுத்தது வந்து சிலருக்கு பரம்பரையாக வரக்கூடிய மார்பக கேன்சர் இருக்கும், அது 5% தான். ஸோ அதுக்கு டமாக்சிஃபன் சொல்லி ஒரு மாத்திரை இருக்குது. ஸோ அந்த டமாக்சிஃபன் மாத்திரை சாப்பிட்டாங்கன்னா 5 வருஷம் சாப்பிட வேண்டியிருக்கும். அவங்களுக்கு ஃப்யூச்சரில் மார்பக கேன்சர் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். அடுத்தது வந்து சிலது இப்போ ரீசெண்டாக பார்த்தோம், நம்ம ஒரு கேன்சர் முற்றிலும் மறைந்தது அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து டொஸ்ட்ரெலிமேப்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே வி ஹவ் நோ, நம்ம ஏற்கனவே 2018 வந்த மருந்து தான் அது. கோவிட்னால கொஞ்சம் அப்ரூவல்ஸ் லேட் ஆச்சு. இப்போ திரும்ப அது இட் இஸ் கம் டு த மார்க்கெட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நான் வந்து கேன்சருக்கும் வி டீச், நான் ப்ரொஃபஸர் தான். ஸோ ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸோட அப்பா அங்கே ஹைதராபாத்தில் லங் கேன்சர் ஸ்டேஜ் 4. நான் ஜாயின் பண்ணப்போ கண்டுபிடிச்சோம், கீமோ கொடுத்தோம், 2 வருஷம் கிட்டக்க ஓடிச்சு, குறைஞ்சது, அப்புறம் மருந்து நிப்பாட்டினோம், கூடுச்சு, இப்படி பண்ணிகிட்டே இருந்தது. கடைசியில் கொஞ்சம் கூடும்போது தென் வி டிசைடட் டு கிவ் இம்யூனோதெரப்பி. நம்ப மாட்டீங்க, அவ்வளோ ஸ்டேஜ் 4 இப்போ வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு வாக்கிங் காலைல 1.5 கிலோமீட்டர் நடந்துகிட்டு இருக்காரு, ஜாலியாக இருக்கார். ஸோ இம்யூனோதெரப்பி இஸ் எஃபெக்டிவ் இன் அ சர்டன் குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ். ஈவன் ஸ்டேஜ் 4லையுமே நல்லா சரியாகும். ஸோ அதனால் கேன்சரை பற்றி ரொம்ப பயப்பட வேண்டாம். அட் த சேம் டைம் வராமல் தடுக்கிறதுக்கும் நம்ம ஸ்டெப்ஸை எடுக்க வேண்டியது தான் நம்மளுடைய இப்போது இன்றைய முக்கியமான குறிக்கோள். அண்ட் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.